Hi friends, welcome to நித்து சமையல். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி தேங்காய் மிட்டாய். நாட்டு சக்கரை போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெய் ஒரு ஸ்பூன் ஊத்திக்கோங்க. ஒரு தேங்காய் எடுத்து நான் துருவி வச்சிருக்கேன். 3/4 கப் இருக்கு. இதை நம்ம வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. தேங்காயோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா 7 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் தேங்காய் வளர்ந்தோமோ அதே கப்பில் நாட்டு சக்கரையும் அளந்துக்கோங்க. நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நான் இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். இதுலேயே இப்போ 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாசனைக்காக 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இன்னும் கெட்டியாகணும். இது கூடவே அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வறுத்த அரிசி மாவாக சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எந்த பிளேட்டில் போடுறீங்களோ அந்த பிளேட்டில் எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ ஏதோ ஒன்று தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக இது நல்லா ஆறட்டும். ஒரு பிளேட்டில் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுற கத்தியில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க, கத்தியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. கட் பண்ணியாச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாட்டு சக்கரை போட்டு செய்யக்கூடிய மிட்டாய் எப்படி இருக்குன்னு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.